நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச எந்திரன் படத்த நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல சிட்டி அப்படின்ற ஒரு ரோபோட்டுக்கு மனுஷ ஃபீலிங்ஸ வர வச்சு மனுஷனாக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ ரியல் லைஃப்ல மனுஷன ரோபோட்டா, அதுவும் குறிப்பா சொல்லப்போனா கம்ப்யூட்டரா மாத்துறதுக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னு சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ரிசர்ச்ச பண்றவர் யாருன்னா நம்ம எலான் மஸ்க். அவரோட நியூராலிங்க் ப்ராஜெக்ட்ட பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம நீங்களும் ஃபுல்லா பாருங்க. இந்த நியூரலிங்க் ப்ராஜெக்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனுஷன் மூளைய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யோசிக்கிறதுக்கு, மெமரியில வச்சுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் பிரெயின் ஹெல்ப் பண்ணாலும், ஆனா பிரெயின் பண்ற முக்கியமான விஷயம் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்றது. நம்ம மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, கிட்னி வேலை செய்றதுன்னு இப்படி உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் பிரெயின் தான். பிரெயின் அனுப்புற சிக்னல்ஸ் தான். பிரெயின் எது மூலியமா தான் சிக்னல்ஸ் அனுப்பும்? நர்வ்ஸ், அதாவது நரம்புகள் மூலியமா தான் சிக்னல்ஸ அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு அனுப்பும். ஒருவேள பிரெயின் சிக்னல்ஸ் அனுப்பலினாலோ, இல்ல பிரெயின் அனுப்புற சிக்னல் நம்ம உடம்புல இருக்க அந்த பகுதிக்கு ரீச் ஆகலைனாலும், அந்த பகுதி செயல் இழந்துரும். கைக்கும் காலுக்கும் சிக்னல்ஸ் போலனா, கை, கால்கள் செயல் இழந்துரும். இத தான் பேரலைசிஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். கண்ணுக்கு போக வேண்டிய சிக்னல்ஸ் போலனா, நம்மளுக்கு பார்வை தெரியாது. நம்ம பிரெயின் அனுப்ப வேண்டிய இந்த சிக்னல்ஸ நம்ம பிரெயின்ல ஒரு சிப்ப பொருத்தி, அந்த சிப் மூலியமா இந்த சிக்னல அனுப்ப வைக்கிறது தான் எலான் மஸ்கோட நியூராலிங்க் ப்ராஜெக்ட். இதெல்லாம் நம்புற மாரியா சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அனிமல் ட்ரையல்ஸ முடிச்சுட்டு ஹியூமன் ட்ரையல்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்றது தான் உண்மை. இன்னும் 6 to 8 இயர்ஸ்க்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்படியே போச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம மண்டையில ஒரு பென் டிரைவ சொருகி, நம்ம மூளையில இருக்கிறத பென் டிரைவுக்கும், பென் டிரைவ்ல இருக்கிறத மூளைக்கும் டைரக்ட்டா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிற வசதி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ கொண்டு வந்து நம்ம மூளையவே ஒரு ஏஐயா மாத்திட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கம்ப்யூட்டர், செல்போன் இதெல்லாம் ஆக்ட் பண்ணிருவாங்களோன்னு பயந்த நம்ம மூளைய எவனாவது ஆக்ட் பண்ணிருவானோன்னு பயப்படுற காலம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல வரும்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேற லெவல் ஃபியூச்சர குடுக்க போகுது அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இது மனுஷனோட வளர்ச்சின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது மனுஷத்தன்மையோட அழிவுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.